Taste the Daily. சென்னையில் பெண் காவலர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த குற்றச்சாட்டில் ஐபிஎஸ் அதிகாரி சஸ்பெண்ட் செய்யப்பட்டதன் பின்னணி குறித்து நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள் என்ன பதிவு செய்யும்? வணக்கம் அருண். சென்னை வடக்கு மண்டலத்தைச் சேர்ந்த காவல்துறை இணை ஆணையர் மகேஷ்குமார் போக்குவரத்து காவல்துறையில் பணியாற்றி வரக்கூடிய பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை குற்றச்சாட்டில் அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் அது குறித்த பல்வேறு பின்னணியும் அதிர்ச்சியூட்டக்கூடிய தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. காதல் குறுஞ்செய்திகளால் அந்த பெண் காவலரிடம் பல்வேறு தகவல்களை அனுப்பி வசமாக சிக்கிக் கொண்டார் அந்த ஐபிஎஸ் அதிகாரி. ஹாய், நீ ஹேண்ட்ஸமா இருக்க, நல்லா ஒர்க் பண்ற என்று காதல் ரசம் சொட்ட கவிதை வடிவில் அவர் அனுப்பிய குறுஞ்செய்திகள் தான் இன்றைக்கு விபரீதம் எடுத்திருக்கிறது. தமிழக காவல்துறையில் பாலியல் வழக்கில் சிக்கி இருக்கக்கூடிய இந்த முதல் ஐபிஎஸ் அதிகாரி என்கிற பெருமையில் இவர் பெறுகிறார். குறிப்பாக சென்னை போக்குவரத்து காவல்துறையில் இணை ஆணையராக மகேஷ்குமார் பணியாற்றி வருகிறார். சென்னை போக்குவரத்து காவல்துறையில் வடக்கு மண்டல இணை ஆணையராக பணியாற்றி வருகிறார். அவருடைய கட்டுப்பாட்டில் பணியாற்றி வரக்கூடிய பெண் காவலர் ஒருவருக்கு தொடர்ந்து 6 மாதங்களுக்கு மேலாக குறுஞ்செய்திகள் மூலமாக காமரசம் சொட்ட குறுஞ்செய்திகளாக அனுப்பியதாக கூறப்படுகிறது. ஏறக்குறைய மகேஷ்குமார் கடந்த 1.5 வருடங்களாக ஓட்டி பணியில் அலுவலக பணியாற்றி வந்ததாகவும் தனக்கு கடும் பாலியல் தொல்லை தருவதாகவும் அந்த வாட்ஸ்அப் குறுந்தகவல்கள் ஆதாரத்தோடு நிரூபிக்கின்றன. தனக்கு அளித்த பரிசு பொருட்களோடு சென்று புகார் அளித்திருக்கிறார் அந்த பாதிக்கப்பட்ட பெண் காவலர். குறிப்பாக தனக்கு நேர்ந்த பாலியல் ரீதியாக அனுப்பிய அந்த குறுந்தகவல் எல்லாம் மிகப்பெரிய ஒரு துயரத்தை ஏற்படுத்தி இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அவரை தாம்பரம் காவல்துறை ஆணையர் அலுவலகத்திற்கு நேற்று மாற்றப்பட்டிருக்கிறார். ஆதாரங்களோடு பாதிக்கப்பட்ட அந்த போக்குவரத்து பெண் காவலர் இந்த சம்பவம் தொடர்பாக விசாகா கமிட்டிக்கு அனுப்பப்பட்டு விசாரணைக்காக உத்தரவிடப்பட்டிருக்கிறது. விசாகா கமிட்டியிடம் டிஜிபி சீமா அகர்வால் தலைமையில் நடத்தப்பட்டு வரக்கூடிய விசாரணையில் பல்வேறு தகவல்களை அந்த போக்குவரத்து பெண் காவலர் வெளியிட்டிருக்கிறார். மகேஷ்குமார் மேலும் ஒரு பெண் காவலருக்கு தொல்லை கொடுத்ததாகவும் குற்றச்சாட்டு கூறியிருக்கிறார். பணிபுரியும் இடத்திற்கு செல்லக்கூடிய பெண் காவலருக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை திமுக ஆட்சியில் உருவாக்கி இருக்கிறது. ஒருபுறம் பள்ளிக்கு சென்றால் மாணவிகளுக்கு பாலியல் வன்கொடுமை, மற்றொரு புறம் பல்கலைக்கழகம் சென்றால் மாணவிகளுக்கு பாலியல் வன்கொடுமை, பல்கலைக்கழகங்கள் கல்லூரிக்கு பள்ளிகளுக்கு சென்றால் ஆசிரியருக்கு ஒருபுறம் பாலியல் வன்கொடுமை, அதனால் கொலை வரை சென்று முடியக்கூடிய அவலம், கூட்டு பாலியல் வன்கொடுமை. அது போதாக்குறைக்கு காவல்துறையினரே பெண்களை குறிவைத்து வேட்டையாடுவதும் வேலியே பயரை மேய்வதும் தொடர்கதையாக்கி கொண்டிருக்கிறது. பெண் காவலர் 2 பேருக்கு தொடர்ந்து இரவு பணி கொடுத்து பணிபுரியும் இடத்திற்கே இணை ஆணையர் மகேஷ்குமார் சென்று விடுவாராம். அவர் நேரிலே சென்று அந்த காமரசம் சொட்ட தனது கன்னி பேச்சை தொடங்கி செல்போன் மூலமாக அவர் பல்வேறு குறுஞ்செய்திகளை அனுப்புவதாகவும் கூறப்படுகிறது. இது உறுப்பாக டிஜிபி சங்கர் ஜிவாலுக்கு உள்துறை பரிந்துரை செய்திருக்கிறது. துறை ரீதியிலான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று. அதனுடைய அடிப்படையிலேயே சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக திமுக ஆட்சியில் காவல்துறையினுடைய இது போன்ற நடவடிக்கைகளால் மக்கள் மத்தியில் காவல்துறையினுடைய மதிப்பும் செல்வாக்கும் சீர்கெட்டு போயிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். குறிப்பாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கக்கூடிய போக்குவரத்து காவல்துறை இணை ஆணையர் மகேஷ்குமார் 1999ஆம் ஆண்டு டிஎஸ்பியாக குரூப் 1 காவல்துறையினுடைய பணிக்கு சேருகிறார். இவரது சொந்த ஊர் தென்காசி மாவட்டம். பல்வேறு மாவட்டங்களில் இவர் பணியாற்றி இருக்கிறார். ஐபிஎஸ் அதிகாரியாக அந்தஸ்து உயர்த்தப்பட்டு 2024ஆம் ஆண்டு சென்னை போக்குவரத்து காவல்துறையினுடைய தெற்கு மண்டல இணை ஆணையராக பணியிட மாறுதல் பெறுகிறார். அதே போன்று சமீபத்தில் தான் வடசென்னை குறிப்பாக வடக்கு மண்டல போக்குவரத்து இணை ஆணையராக மாற்றம் செய்யப்படுகிறார். மகேஷ்குமார் சஸ்பெண்ட் செய்யப்பட்டது தொடர்பாக பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. மகேஷ்குமார் மீது அளித்துள்ள அந்த புகாரில் போக்குவரத்து பெண் காவலர் பல்வேறு வகைகளில் தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருப்பதாகவும் பாதிக்கப்பட்டவர்களில் பெண் காவலர் ஒருவருக்கு விலை உயர்ந்த செல்போன் பரிசு கூட இவர் கொடுத்திருக்கிறாராம். நெருங்கி சென்றதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக விசாக கமிட்டி தங்களது விசாரணையை தீவிரப்படுத்தி இருப்பதாக கூறினாலும் கூட முதல் பெண் காவலர் ஒருவர் தான் எழுத்துப்பூர்வமாக புகார் கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த புகாரில் நடவடிக்கை எதுவுமே இல்லை என்பதாலேயே பாதிக்கப்பட்ட பெண் காவலர் டிஜிபியிடம் புகார் அளித்திருக்கிறார். ஐபிஎஸ் அதிகாரி மகேஷ்குமார்
துணை ஆணையராக பணியாற்றிய போதே பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகி உள்ளதாக கூறப்படுகிறது. இணை ஆணையராக மாறிய பிறகு பெண் காவலர்களுக்கு காதல் மெசேஜ்களை பறக்க விட்டதாகவும் கூறப்படுகிறது. யூ லுக்கிங் வெரி பியூட்டிஃபுல் என்று ஆங்கிலத்தில் இவர் குறுஞ்செய்தி அனுப்பியிருக்கிறார். காதல் வலையில் விழ வைத்த காதலை தூண்டும் வகையிலான பல்வேறு ஆபாச குறுஞ்செய்திகளையும் IPS அதிகாரி மகேஷ்குமார் பெண் காவலருக்கு அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது. அந்த அழகை எப்படியாவது அடைய வேண்டும் என்பதற்காக தனது காதல் வலையில் பெண் காவலருக்கு அனுப்பிய அந்த குறுஞ்செய்திகளை பார்க்க முடியாத அளவிற்கு இருப்பதாகவும் தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. தன் பாதுகாப்பாக தனக்கு கீழே பணியாற்றக்கூடியவர்களை நடத்த வேண்டும் என்பது கூட தெரியாமல் தனது வலையில் விழாத சில பெண் காவலர்களுக்கு மன உளைச்சலில் ஏற்படுத்துவதிலும் இவர் வல்லவர் என்று கூறப்படுகிறது. இரவு பணிக்கு மாற்றுவதும் பல்வேறு வகைகளில் அவர்களுக்கு மன ரீதியான துன்புறுத்தல்களை வழங்குவதும் தான் இவருடைய வாடிக்கை என்று பாதிக்கப்பட்ட காவலர்கள் மட்டுமல்லாது அந்த பகுதியில் பணியாற்றக்கூடிய காவலர்களும் தகவல்களை கசிய விடுகிறார்கள். மசியாத பெண் காவலர்கள் மேல் அதிகாரிகள் மூலமாகவும் வலை வீசுவாராம். தனது ஆசைக்கு இணங்க மறுக்கக்கூடிய காவலர்களை தொடர்ந்து இவர் குறிப்பாக இவருக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஆய்வாளர்கள் மூலமாக இவர் சதிவலையில் அவர்களை விழ வைப்பாராம். இந்த சதிவலைக்கு உறுதுணையாக அண்ணா நகர் போக்குவரத்து காவல் ஆய்வாளராக இருந்த சக்திவேலும் இதற்கு உடந்தை என்று சொல்லப்படுகிறது. தனக்கு கீழே உள்ள பெண் காவலர்களை வைத்தே மகேஷ்குமார் அவர்களுக்கு தேவையான மதுபானம் முதல் மளிகை பொருட்கள் வரை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார். இந்த பெண்கள் அனைவரும் குறிப்பாக தங்களுக்கு ஏற்பட்ட அனைத்து தகவல்களையும் வெளியிட இதனால் மன உளைச்சலுக்கு உள்ளான 40க்கும் மேற்பட்ட புகார் மனுக்கள் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் பொறுப்பு அதிகாரியான மகேஷ் கைக்கு சென்றால் அவை கிடப்பில் போடப்படும் என்றும் கூறப்படுகிறது. தற்போது போக்குவரத்து காவல் ஆய்வாளராக இருக்கக்கூடிய சக்திவேல் துறை ரீதியான நடவடிக்கை என்ற பெயரில் மாதவரம் போக்குவரத்து காவல் ஆய்வாளராக பணியாற்றிய சக்திவேலை காவல்துறை கட்டுப்பாட்டு அணைக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. ஒருவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். அவர் ஒரு IPS அதிகாரி, போக்குவரத்து காவல்துறையுடைய இணை ஆணையர். மற்றொருவர் காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு பணியிட மாற்றம் செய்யப்படுகிறார். இவர் ஒரு காவல் ஆய்வாளர். ஒரு காவல்துறையினரே வேலையே பயிரை மேய்கிற வேலையில் ஈடுபட்டால் காவல்துறையில் பணியாற்றக்கூடிய பெண்கள் தங்களுக்கு ஏற்படக்கூடிய பாலியல் ரீதியான துன்புறுத்தல்களை, வன்முறைகளை, வெறியாட்டங்களை எப்படி வெளியிடுவார்கள் என்பதுதான் தற்போது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. மேலும் தமிழகத்தில் பாதிக்கப்படக்கூடிய பெண்கள், சிறுமிகள், மாணவிகள் இவர்களை வந்து எப்படி புகார் அளிப்பது என்பதே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஒருமுறம் திமுகவினுடைய உடன்பிறப்புகள் பாலியல் வேட்டையாடுவதும், மாணவிகளை குறிவைத்து பல்வேறுக்கு விருந்து வைப்பதும், துன்புறுத்துவதும், மிரட்டுவதும், மற்றொருபுறம் காவல்துறையினரே இப்படி செய்வதும் ஒட்டுமொத்தமாக ஆளும் கட்சியினுடைய கைப்பாவையோடு மட்டுமல்லாமல் ஆளும் கட்சியினோடு பாலியல் வன்கொடுமையில் கூட்டணி சேர்ந்து கொண்டார்களோ என்கிற மிகப்பெரிய சந்தேகத்தை எழுப்புவதாகவே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண் காவலர்கள் வென்று தணிகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.